I greet you in the name of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். It's good to be in the house of the Lord again. கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது மகிழ்ச்சியான காரியமா இருக்கிறது. Today is a Good Friday. இன்றைய பெரிய வெள்ளிக்கிழமையா இருக்கிறது. I said today is a Good Friday. இன்றைக்கு ஒரு நல்ல பெரிய வெள்ளிக்கிழமையா இருக்கிறது. It's not a bad Friday, it's a Good Friday. இன்று ஒரு கெட்ட வெள்ளிக்கிழமை அல்ல, நல்ல வெள்ளிக்கிழமையா இருக்கிறது. You know why it's Good Friday? ஏன் அது நல்ல வெள்ளிக்கிழமையா இருக்குதுன்னு தெரியுமா? Because Jesus set us free today. ஏனால் இயேசு கிறிஸ்து எங்களை விடுதலை செய்தார். It's a good news for every sinners. அது ஒவ்வொரு பாவிகளுக்கும் ஒரு நற்செய்தியா இருக்கிறது. When you think about Good Friday, always you think about the crucifixion. எப்பொழுதும் பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்லும் பொழுது நீங்கள் சிலுவை மரணத்தை குறித்து நீங்கள் நினைக்கிறீர்கள். Why did Jesus went to the cross? ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு சென்றார்? Because he loved you so much. காரணம் அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். He went to the cross in order to set you free. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்ற காரியம் உங்களை விடுதலை செய்யும்படியாய். So let's go to the scripture and I want to read it from Hebrews chapter 2 verses 14 and 15. நாங்கள் வேதத்திலே எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தொடக்கம் 15ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் பார்க்க போகிறோம். Inasmuch then as the children have partaken of flesh and blood, he himself likewise shared in the same, that through death he might destroy him who had the power of death, that is the devil, and release those who through fear of death were all their lifetime subject to bondage. Yes. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாகும் அப்படியானார். First of all, we have to think the Bible says he became like us. முதலாவது வேதம் சொல்லுகிறது அவர் எங்களைப் போல் ஆனார் என்று. If he die as a son of God, that is invalid. அவர் தேவகுமாரனாய் மரித்திருந்தால் அது செல்லுபடியாகாது. He died as a son of man. அவர் மனுஷகுமாரனாகவே சிலுவையில் மரித்தார். Most of the people, they don't agree. அநேக பேர் இதை ஏற்றுக்கொள்வதில்லை. But the truth is, ஆனால் சத்தியமானது, there's a word which is created only for Jesus Christ. ஒரு வார்த்தை கர்த்தருக்கென்றே சொல்லப்பட்ட காரியமாயிருக்கிறது என்று, இயேசு கிறிஸ்துவுக்கே சொல்லப்பட்ட காரியமாயிருக்கிறது. It's known as hypostatic union, which is 100% God and 100% man. வேதம் சொல்லுகிறது அவர் 100% மனித குமாரனாகவும் 100% தேவகுமாரனாகவும் இருந்தார் என்று. Jesus was 100% man and he was 100% God. இயேசு கிறிஸ்துவான 100% மனிதனாகவும் இருந்தார், 100% தேவனாகவும் இருந்தார். When he went to the cross, அவர் சிலுவைக்கு சென்ற பொழுது, he died as a man, not as a God. அவர் சிலுவைக்கு சென்ற பொழுது மனிதனாகவே மரித்தார், தேவகுமாரனாக அல்ல. He didn't die as a son of God. அவர் தேவகுமாரனாக சிலுவையில் மரிக்கவில்லை. In other words, இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், he didn't die as in deity. He died as a humanity. அவர் தேவனாக மரிக்கவில்லை, மனிதனாகவே அவர் மரித்தார். The reason, காரணம் என்னவென்றால், humanity only fell from God's sight. மனுஷ குலமே பாவத்திலே வீழ்ந்தது, அது நிமித்தமே அவர் மனிதனாக மரித்தார். So the scripture says, ஆகவே இந்த வார்த்தை சொல்லுகிறது, inasmuch then as the children have partaken of flesh and blood, he himself likewise shared in the same, that through death he might destroy him who had the power of death, that is the devil. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். One thing we have to understand, ஒரு காரியத்தை நாங்கள் நினைவு கொள்ள வேண்டும். the devil is not the author of death. பிசாசானவன் மரணத்துக்கு அதிகாரியானவன் என்று நாங்கள் நினைவு கொள்ள வேண்டும். The devil is not the author. மரணத்துக்கு அதிகாரி பிசாசானவன் அல்ல. God is the author of the death. கர்த்தரே மரணத்துக்கு அதிகாரியானவர். When God created everything, தேவன் எல்லாத்தையும் படைத்த பொழுது, he created life, he created death. அவரே மரணத்தையும் ஜீவனையும் உண்டாக்கினார். But death was not
really for human or mankind. ஆகவே மரணமானது உண்மையாக மனிதனுக்கு அல்ல. Before the fall of Adam, the death was here on the earth. ஆதாமுடைய வீழ்ச்சிக்கு முன்பதாக மரணம் இந்த பூமியில இருந்தது. Actually, if you go to Genesis chapter 2, verses 16 and 17, we can see that clearly. நாங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது தெளிவாக பார்க்க முடிகிறது. Genesis chapter 2, verses 16 and 17. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் மற்றும் 17ஆம் வசனம். And the Lord God commanded the man, saying, on every tree of the garden you may freely eat, but of the tree of the knowledge of good and evil you shall not eat, for in the day that you eat of it you shall surely die. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். So there, before man's fall, the death was introduced. மனிதனுடைய வீழ்ச்சிக்கு முன்பதாகவே சாவு இந்த பூமியில இருந்தது. The death was there. சாவு இந்த பூமியில இருந்தது. But the death was not activated until the fall of man. ஆனாலும் மரணம் மனிதனுடைய வீழ்ச்சி வரை அது கிரிகையில் போடப்படவில்லை. After Adam fell in sin, the death was activated. ஆதாம் பாவத்திலே வீழ்ந்ததன் பிற்பாடே மரணமானது கிரிகையில் போடப்பட்டது. After Adam committed high treason against God, and the death started reigning his life. ஆதாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமே அந்த பாவமானது சாபமானது வாழ்க்கையில் கிரிகையை செய்ய தொடங்கினது. So from that time onward only, the devil had the power over the death. ஆதாமுடைய வீழ்ச்சியின் நேரத்திலேயே பிசாசானவனுக்கு மரணத்தின் மேல் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. But ஆனாலும் God program or God planned in such a way in order to redeem the mankind and to defeat Satan and to destroy the power of death and hell, he introduced in Genesis chapter 3 verse 15. ஆகவே தேவன் முன்பதாகவே அவர் திட்டமிட்டபடி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் மரணத்தை இயேசு கிறிஸ்து மூலம் ஜெயிப்பதற்காக 3ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். Jesus said, God said to Satan, தேவன் சாத்தானுக்கு கூறினார். Genesis chapter 3 verse 15 says, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, and I will put enmity between you and the woman, and between your seed and her seed. He shall bruise your head, and you shall bruise his heel. உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். That is talking about Jesus Christ coming to this earth, taking the form of a man and to come and destroy the devil's power. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிறது. அவர் உலகத்துக்கு வருவார், அவர் சத்துருவை ஜெயிப்பான், மனிதனை விடுதலை படிமடியாக என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. If you go to Psalm 22, நீங்கள் சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வீர்களாயிருந்தால், actually Psalm 22 talk about the Lord Jesus Christ. உண்மையாகவே சங்கீதம் 22ஆம் சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து தான். Mainly talking about crucifixion. உண்மையாகவே அந்த இடத்திலே சிலுவை மரணத்தை குறித்து அங்கு பேசப்படுகிறது. David prophesied long before crucifixion took place. தாவீது தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து சங்கீதம் 22லே. Can you see verse 1? My God, why have you forsaken me? Why are you so far from helping me? And you can see the words whatever Jesus uttered from the cross, here Psalm is prophesying before so many years ago. நீங்கள் சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிற என்ற வார்த்தைகளை தாவீது அவர் தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொல்லுகிற வார்த்தையை அவர் கூறியிருக்கிறார். Sister, can you read it from verse 5 to 8?
They cried to you and were delivered. They trusted in you and were not ashamed. But I am a worm and no man, a reproach of men and despised by the people. All those who see me ridicule me. They shoot out the lip, they shake the head, saying, He trusted in the Lord, let him rescue him. Let him deliver him, since he delights in him. சங்கீதம் 22 5 தொடக்கம் 8ஆம் வசனம் வரை. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். This is talking about Jesus. இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. David is prophesying. தாவீது தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். The same thing took place on the day of crucifixion. சிலுவை மரணம் அன்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் இந்த வார்த்தைகளை கூறினார். Here Jesus says, but I am a worm and no man a reproach of men and despised by the people. இங்கே 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்று. King David went through so many difficulties. தாவீது ராஜா अनेक உபத்திரவங்களுக்கூடாக கடந்து சென்றார். But he is not talking about himself here. ஆனால் தாவீது தன்னை பற்றி இங்கு சொல்லவில்லை. As a prophet he is saying about the crucifixion, about the Lord Jesus Christ here. ஒரு தீர்க்கதரிசியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடைய போற பாடுகளை குறித்து இங்கு சொல்லுகிறார். When the Bible says, but I am a worm, வேதம் சொல்லுகிறது நானும் ஒரு புழு என்று. when the word, wherever you read worm, which mean despised by the people, nobody take notice, it's downcast. புழு என்று வேதத்தில் சொல்லப்படும் பொழுதுதான் ஒருவராலும் கணக்கெடுக்க முடியாத, அநேகரால் புறக்கணிக்கப்பட்ட, அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு காரியமாயிருக்கிறது. I went through the Hebrew wording. போதகர் எபிரேய பாஷையிலே அவர் தேடி பார்த்தார். There it says, அங்கு சொல்லப்படுகிறது, it is not only from the hierarchies, they didn't take notice of him, put him down. அந்த இடத்துல சொல்லப்படுகிறது அவரை குறைவாக பேசப்படுகிற ஒரு காரியமாக அங்கு சொல்லப்படவில்லை. It is talking about even the lowest people in the country, they look at him and despise him. அங்கே சொல்லப்படுகிறது மிகவும் குறைவான ஸ்தானத்தில் இருந்தவர்கள் கூட அவரை மிகவும் கேவலமாக பேசினார்கள் என்று வேதம் சொல்கிறது. Same thing we can go to Isaiah chapter 41 verse 14. Isaiah chapter 41 verse 14. God is talking to Jacob here. இந்த இடத்திலே ஏசாயா 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால் யாக்கோபை பற்றி தேவன் சொல்லுகிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். Fear not, you worm Jacob, you men of Israel. I will help you, says the Lord, and your Redeemer, the Holy One of Israel. Can you see that? நீங்கள் இங்கே கவனித்து பாருங்கள். God is telling Jacob, fear not. கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. And so here it's an interesting word. He say, fear not, you worm Jacob. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே என்று வார்த்தை சொல்லுகிறது. You men of Israel, I will help you, says the Lord, and your Redeemer, the Holy One of Israel. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. So Israel was counted as very small crowd, or maybe a small country, or maybe cast out by everybody. இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது அது அநேகரால் புறக்கணிக்கப்பட்ட அல்லது ஒரு சிறு கூட்டம் என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. So God is saying Israel and Jacob the same person. இங்கே சொல்லப்படுகிறது இஸ்ரவேல் மற்றும் யாக்கோபு என்று சொல்லும் பொழுது ஒரு நபரை பற்றி பேசுகிறது. Even though people think you are like a worm, மனிதர்கள் உங்களை ஒரு புழுவாக எண்ணினாலும் கூட, do not fear, நீங்கள் பயப்பட வேண்டாம், I will help you.
நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று This சொல்கிறார். evening I want to encourage you. இந்த மாலை பொழுதிலே உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். People may talk about anything about you. மனிதர்கள் உங்களை பற்றி ஏதாவது பேசலாம். They may trample you. உங்களை மிதிக்கலாம். They may talk bad about you. உங்களை பற்றி தவறாக பேசலாம். Sometimes they can use low caste and high caste, all those nonsense. உங்களை பற்றி ஜாதிகளை பற்றி நீங்கள் கீழ் ஜாதி மேல் ஜாதி என்று உங்களை பற்றி பேசலாம். Whatever wording people can say. என்ன விதத்தில் உங்கள் மனிதர்கள் பேசினாலும், whatever the way people can treat you, எந்த விதத்தில் மனிதர்கள் உங்களை நடத்தினாலும், but God is encouraging this evening. ஆனாலும் கர்த்தர் இந்த மாலை பொழுதிலே உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். He will help you. அவர் உங்களுக்கு உதவி செய்வதாக. The God whom helped Jacob, when I say Jacob, before he really accepted Christ or changed his life. இங்கே யாக்கோபு என்று சொல்லும் பொழுது உண்மையாகவே அவருடைய வாழ்க்கையை மாற்ற முன்பதாக அவர்களுடைய பேராய் இருந்தது. ஆகவே இந்த மாலை பொழுதிலும் அவர் உங்களுக்கு துணை நிற்கிறார், உதவி செய்கிறார் என்று சொல்கிறார். I just want to share quickly, briefly here about that for a moment. இந்த வேளையிலும் யாக்கோபை பற்றி ஒரு சிறிய காரியத்தை உங்களுக்கு விளக்கப்படுத்த விரும்புகிறேன். Sometimes people used to brag about when they pray, when they talk about prayer, they always say, Jacob fought with God in prayer, so he won and God was defeated, and therefore God blessed him. No, that's not true. அநேகர் ஜெபத்தை குறித்து சொல்வார்கள், யாக்கோபை போல போராடி நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆனாலும் அந்த இடத்திலே அப்படி அந்த காரியம் போராடி ஜெபிப்பதென்று அந்த காரியத்தை பற்றி சொல்லவில்லை. Man cannot wrestle with God. மனிதன் தேவனோடு போராட முடியாது. We can, if you go through the Bible, நீங்கள் வேதத்துக்கூடாக கடந்து செல்லும் பொழுது, the angel who was created by God, one angel slew 185 soldiers in one night. தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு தேவதூதன், வேதத்திலே சொல்லப்படுகிறது 1,85,000 பேர் ஒரே தேவதூதன் சங்கரித்தான் என்று. How come Jacob can fight whole night with God and win? எப்படி யாக்கோபு ஒரு இரவிலே தேவனோடு போராடி ஜெயிக்க முடியும்? Even though the word used there wrestle, அந்த இடத்திலே போராடினான் என்று சொல்லப்படுகிற வார்த்தையானது, it was not a physical wrestle. அது உண்மையாகவே மாம்ச ரீதியான போராட்டம் அல்ல. It was a character wrestle. அது குணாதிசயத்தை குறித்த போராட்டமாய் இருந்தது. After wrestling whole night, முழு இரவும் போராடிய பிற்பாடு, what did God ask him? யாக்கோபிடம் கர்த்தர் என்ன கேட்டார்? God said, what is your name? கர்த்தர் கேட்டார், உன்னுடைய பேர் என்ன என்று. The Bible clearly says, before we were formed in the mother's womb, he knew us. வேதம் சொல்லுகிறது, தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் முன்னே கர்த்தர் எங்களை அறிந்திருக்கிறார் என்று. Still God is asking Jacob, what is your name? ஆனாலும் கர்த்தர் யாக்கோபிடம் கேட்கிறார், உன்னுடைய பேர் என்ன என்று. Then he said Jacob. அப்பொழுது யாக்கோபு சொல்கிறார், என்னுடைய பேர் யாக்கோபு என்று. Then God said, oh, you realize that you are Jacob. அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், ஓ, நீ இப்பொழுது தெரிந்து கொண்டாயா நீ யாக்கோபு என்று. Jacob mean யாக்கோபு என்று சொல்லும் பொழுது cheater, வஞ்சகன், right? Deceiver, ஏமாற்றுக்காரன். and so when he said that name, எப்பொழுது யாக்கோபு தன்னுடைய பேர் யாக்கோபு என்று சொன்ன வேளையிலே, which mean deceiver and cheater, ஏமாற்றுக்காரன், வஞ்சகன், எத்தன் என்ற காரியம் சொல்லப்படுகிறது. Then God said, oh, you realized you were a cheater, you repented, and then now I'm going to change your name as Israel. ஓ, இப்பொழுது நீ உணர்ந்து கொண்டாயா நீ வஞ்சகன் ஏமாற்றுக்காரன் என்று, இப்பொழுது உன்னை நான் இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றுகிறேன் என்று சொன்னார். So from that day onward, அந்த நொடி பொழுது தொடக்கம் you can see interchangeably the names were used, Jacob and Israel. அந்த நொடி பொழுதில் பார்க்கலாம் யாக்கோபு என்று இஸ்ரவேல் பெயர் மாற்றப்பட்டது. But here first of all God say, Jacob, even though you are counted as worm, இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, யாக்கோபு நீ என்னும் பூச்சியே, I will help you. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். Then immediately it changes, you are Israel. அதே இடத்துல சொல்லப்படுகிற இஸ்ரவேலின் சிறு கூட்டமே என்று சொல்லப்படுகிறது. You are the promised person. நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி. So leaving aside that, அது ஒரு பக்கத்தில் வைப்போம். And we can see David was prophesying about Jesus, death of Jesus Christ
so many years ago. தாவீது இயேசு கிறிஸ்துவை குறித்து சங்கீதம் 22 அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். If you go to the book of Isaiah, நாங்கள் ஏசாயா புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். chapter 53, 53ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. verses 1 to 5. 1 தொடக்கம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. We can see in a different account where Isaiah was prophesying. இந்த இடத்துல ஏசாயா ஒரு வேறு விதமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 5 வரை. Isaiah chapter 53 verses 1 to 5. Who has believed our report, and to whom has the arm of the Lord been revealed? For he shall grow up before him as a tender plant, and as a root out of dry ground. He has no form or comeliness, and when we see him, there is no beauty that we should desire him. He is despised and rejected by men, a man of sorrows and acquainted with grief, and we hid, as it were, our faces from him. He was despised, and we did not esteem him. Surely he was borne our griefs and carried our sorrows. Yet we esteemed him stricken, smitten by God, and afflicted. But he was wounded for our transgressions, he was bruised for our iniquities. The chastisement of our peace was upon him, and by his stripes we are healed. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். Here Isaiah, he lived before Christ 690 years. He lived between 690 and 642 BC, and so he was prophesying about the crucifixion here. அவர் கிறிஸ்துவுக்கு முன் 690 வருடங்களுக்கு முன்பதாக அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சிலுவை பாடுகளை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். There are so many films are there they have produced Passion of Christ, and so many these things are there. சிலுவை பாடுகளை குறித்து अनेक திரைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. But all those films actually the Bible scholars they say cannot compare with the real crucifixion what Jesus faced. உண்மையாகவே அநேக அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள், திரைப்படத்திலே காட்டப்பட்டதற்கு ஈடாக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை ஈடு காட்ட முடியாது என்று சொல்லப்படுகிறது. You see, when we think about the crucifixion, we think about the day of the crucifixion only. நாங்கள் சிலுவை மரணத்தை குறித்து பாடுகளை குறித்து நினைக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் நாளை குறித்து மாத்திரமே நாங்கள் நினைக்கிறோம். But he was betrayed before the night. ஆனாலும் அவர் சிலுவை மரணத்துக்கு முன்பாக அவர் புறக்கணிக்கப்பட்டார். Whole night he was tortured by men. அவர் சிலுவை மரணத்துக்கு முன்பாக காட்டி கொடுக்கப்பட்டு ராம் முழுவதும் அவர் துன்புறுத்தப்பட்டார். So he was going through really we can say emotional pain more than the physical pain we can say. உண்மையாக அவர் சரீர ரீதியாக பாடுபடுவதற்கு முன்பாக அவர் உணர்ச்சிகரமாக அவர் अनेक பாடுகளுக்கு முகம் கொடுத்தார். He felt so much shame. உண்மையாகவே அவர் வெட்கத்துக்கு உட்பட்டார். The maximum whatever they can do to him they did it. அவர்கள் முடிந்த வரை எவ்வளவெல்லாம் அவரை துன்புறுத்த முடியுமோ அவ்வளவு பாடுகளுக்கு உட்படுத்தினார்கள். That beforehand he knew what he is going to face it. அவர் உண்மையாகவே அவர் நடப்பதற்கு முன்பாகவே என்ன நடக்க போகுது என்பதை அவர் அறிந்திருந்தார். That's the reason Jesus said, Lord, if it is your will, take this cup away from me. அதனால் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று. He said it as a human. அவர் மனுஷ ரீதியாக இருந்தே இந்த காரியத்தை சொன்னார். Because so much agony, pain he has to go through. अनेक பாடுகள் உபத்திரங்கள் மத்தியிலே அவர் கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. But in the end he said, ஆனாலும் இறுதியாக அவர் சொன்னார், even though this cup is so painful,
but if it is your will, I will take it. ஆனாலும் இந்த பாத்திரம் மிகவும் வேதனை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் அது என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் என்று அவர் சொன்னார். Sometimes what happens in our lives, சில வேளையிலே பாருங்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே if we go through little pain, ஒரு சிறு உபத்திரத்துக்கூடாக கடந்து செல்லும் வேளையிலே sometimes we use negative words out of our mouth. எங்களுடைய தாறுமாறான பிழையான எதிர்மறையான வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிறது. And murmur. நீங்கள் எப்பொழுதும் முறுமுறுத்துக் கொண்டு நாங்கள் குறை கூறுகிறோம். We complain against God. நாங்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறோம். We talk bad about God. நாங்கள் தேவனை பற்றி அவதூறு பேசுகிறோம். Here Jesus was bearing all those pain. He went through every agony. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எல்லா உபத்திரவங்களுக்குள்ளாக கடந்து சென்றார், எல்லா பாடுகளையும் அவர் சுமந்து கொண்டார். Even before he was betrayed in the garden of Gethsemane, அவர் கெத்செமனே தோட்டத்திலே காட்டி கொடுப்பதற்கு முன்பதாக his sweat went like blood, which means it was so much agony and pain. Emotionally, he was going through during the prayer time. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவருடைய பாடுகள் நிமித்தம் அவருடைய இரத்தம் வியர்வையாக வெளியே வந்தது. அவர் அவ்வளவு தூரம் பாடுகள் மத்தியில் அவர் சென்றார். அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிற வேளையில் We have to understand that. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கிறது. When we think about crucifixion, நாங்கள் சிலுவை மரணத்தை குறித்து நாங்கள் சிந்திக்கிற வேளையிலே we always think about wounds and pain and blood. நாங்கள் எப்பொழுதுமே காயங்கள், இரத்தம் மற்றும் புண்ணை பற்றியே நாங்கள் சிந்திக்கிறோம். When you really study the word of God, நாங்கள் உண்மையாக தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும் பொழுது he went through more than that. அவர் அதை விட அதிகமான பாடுகளுக்கு உட்பட்டார். He faced spiritual death. அவர் ஆவிக்குரிய மரணத்தை முகம் கொடுத்தார். Before he died physically. அவர் சரீர பிரகாரமாக மரிப்பதற்கு முன்பாக ஆவியின் பிரகாரமாக அவர் மரித்தார். Sometimes people don't agree with that. சில பேர் அநேகர் இதை குறித்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். But the Bible says, ஆனால் வேதம் சொல்லுகிறது, first Adam, முதலாவது ஆதாம், முதலாவது ஆதாம், when he committed sin, அவர் பாவம் செய்த பொழுது he died spiritually first. முதலாவது ஆவிக்குரிய மரணமே ஏற்பட்டது. And then later on he died physically. அதற்கு பிற்பாடே சரீர பிரகாரமாக ஆதாம் மரித்தார். So the second Adam came to this world. ஆகவே இரண்டாம் ஆதாம் இந்த பூமிக்கு வந்தார். In order to redeem the mankind. அவர் மனித குலத்தை விடுவிக்கும்படியாக. When he went to the cross, அவர் சிலுவைக்கு சென்ற வேளையிலே first he died spiritually. முதலாவதாக அவர் ஆவிக்குரிய விதத்திலே மரித்தார். The Bible says, வேதம் சொல்லுகிறது, the whole earth was covered in darkness. முழு உலகமே இருளா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. That's the time he died spiritually. அந்த நேரத்திலே அவர் ஆவிக்குரிய மரணம் அடைந்தார். And then he died physically. அதற்கு பிற்பாடு அவர் சரீர பிரகாரமாக மரித்தார். Okay, we have to understand, it's a deep subject. I don't have time to go through in detail. அது ஒரு பெரிய காரியமா இருக்கிறது, விளக்கமாக சொல்ல இப்பொழுது நேரம் இல்லை. Anyhow, Jesus died on the cross. எப்படியாயினும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். We can say this way. Jesus had a great battle with Satan and fallen angels. இப்படியாக சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்து உண்மையாகவே சாத்தானோடு பிசாசானோடு ஒரு மாபெரும் போராட்டத்தை போராடினார். On the cross. சிலுவையிலே பெரிய ஒரு போராட்டத்தை போராடினார். The Bible says, வேதம் சொல்கிறது, he defeated Satan on the cross. அவர் சாத்தானை சிலுவையிலே தோற்கடித்தார் என்று வேதம் சொல்கிறது. People thought, if they can crucify Jesus Christ, even Satan himself, he must have thought, if he die, I have no problem anymore. ஜனங்கள் நினைத்தார்கள், ஏன் பிசாசு கூட நினைத்தார், இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே சாகடித்தால் அவனுக்கு பிரச்சனை இல்லை என்று. He never knew Jesus will come back again. பிசாசான் நினைத்து கூட பார்க்கவில்லை இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார் என்று. He never thought he will resurrect again. அவன் நினைத்து பார்க்கவில்லை இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிரோடு எழுந்திருப்பார் என்று. Really, we can say Jesus offered himself to go to the cross. உண்மையாகவே இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். At that time, the rulers, the hierarchies of the nation, they tried to catch him and kill him earlier. உண்மையாகவே அங்க இருக்கிற தேசாதிபதிகள் இயேசு கிறிஸ்துவை நேரம் வருவதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய தீர்மானித்தார்கள். But
ஆனாலும் they couldn't kill him. ஆனாலும் அவரை கொலை செய்ய முடியவில்லை. The Bible says, வேதம் சொல்கிறது, from the midst of them, he just went away. அவர் அந்த இடத்திலிருந்து அப்புறம் நழுவி போனார் என்று வேதம் சொல்கிறது. They couldn't see. அவரால் அவரை பார்க்க முடியவில்லை என்று. Because காரணம் என்னவென்றால், he had a purpose. There's a time which was set by God. இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கென்று ஒரு நோக்கம் இருந்தது, அதற்கென்று ஏற்ற வேளை நேரம் குறிக்கப்பட்டிருந்தது. When the right time came, சரியான நேரம் வந்த வேளையிலே, when the night when he was betrayed, அந்த ராத்திரி வேளையில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட வேளையிலே, the soldiers, they asked, சேவகர்கள் கேட்டார்கள், are you Jesus of Nazareth? நீர் நாசரேத்து இயேசு கிறிஸ்துவா என்று. He said, I am. அவர் சொன்னார், அது நான். That's the time he gave himself in order to die on behalf of you and me. அந்த இடத்தில் தான் இயேசு கிறிஸ்து அது நான் தான் என்று சொன்னால், காரணம் அந்த வேளையிலே தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். காரணம் அது உங்களுக்காகவும் எனக்காகவும். Let's go to another scripture. நாங்கள் இன்னொரு வசனத்தை பார்ப்போம். Hebrews chapter 10 verse 29. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். Hebrews chapter 10 verse 29. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். Of how much worse punishment do you suppose will be thought worthy who has trampled the Son of God underfoot, counted the blood of the covenant by which he was sanctified a common thing, and insulted the Spirit of grace. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். Can you see that? That's a little bit. He said, of how much worse punishment do you suppose will he be thought worthy who has trampled the Son of God underfoot, counted the blood of the covenant by which he was sanctified a common thing, and insulted the Spirit of grace. Which mean, really, if you go through the passage continually, it's talking about every time when we are tempted to sin or when we commit sin, we are really disgracing or despising the sanctified blood and also the Spirit of grace. இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது, ஒவ்வொரு முறையும் நாங்கள் சோதனைக்கு உட்படுகிற வேளையிலே அல்லது பாவம் செய்யும் பொழுது நாங்கள் அவருடைய எங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தை நாங்கள் நிந்திக்கிறோம் என்று. When we sin, Jesus cannot come and die again. நாங்கள் பாவம் செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்து மறுபடியும் வந்து மரிக்க முடியாது. Jesus died once and for all. இயேசு கிறிஸ்து ஒரே தரம் மரித்தார் எல்லாருக்காகவும். He died for our past sin, அவர் எங்களுடைய இறந்த கால பாவத்துக்காக மரித்தார், our present sin, நிகழ்கால பாவத்துக்காக, and the sin what we are going to commit in the future. நாங்கள் எதிர்காலத்திலும் செய்ய போற பாவத்துக்காகவும் ஒரே தரம் மரித்தார். Once and for all. ஒரே தரம் எல்லாருக்காகவும். That is not the license for us to sin again. அது எங்களுக்கு அனுமதி பத்திரம் அல்ல மறுபடியும் பிழை தவறு செய்வதற்கு. But the truth is, ஆனால் சத்தியம் என்னவென்றால், he died for the whole world and also to cleanse us from all our unrighteousness. அவர் எங்களுக்காக ஒரே தரம் மரித்தார் எங்களுடைய எல்லா பாவங்களையும் அகற்றி எங்களை நீதிமானாக்குவதற்கு. So it is our responsibility to live a holy life. ஆகவே அது நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வது எங்களுடைய கடமையாகும். So don't take the death of Jesus Christ or the blood of Jesus Christ lightly. ஆகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை மிகவும் லேசானதாக இலகுவானதாக எண்ண வேண்டாம். Turn with me again one more scripture because we are going a little bit out of time, like Colossians chapter 2. நாங்கள் கொலோசியர் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். கொலோசியர் chapter 2 verses 14 and 15. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14 தொடக்கம் 15ஆம் வசனம் வரை. Having wiped out the handwriting of requirements that was against us, which was contrary to us, and he has taken it out of the way, having nailed it to the cross. Having disarmed principalities and powers, he made a public spectacle of them, triumphing over them in it.
நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில்லாதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Having wiped out the handwriting of requirement that was against us, that is talking about the law. எங்களுக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து என்று சொல்லும் பொழுது அது நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லப்படுகிறது. And everything whatever came under the law, which was we were under bondage of the law for some times. நாங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட வேளையிலே நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியத்துக்கும் நாங்கள் ஒரு காலத்தில் அடிமைகளாக இருந்தோம். There are two things I want to share with you here. உண்மையாக இரண்டு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். First thing, முதலாவது, we are not under the law because we are not Jews. நாங்கள் உண்மையாகவே நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் யூதர்கள் அல்ல. We are Gentiles. நாங்கள் சுதந்திரவாளிகள். The law was not given to the Gentiles. சுதந்திரவாளிகளுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. Amen. Amen. So anything comes under the law, we are not subject to that. நாங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கு நாங்கள் உட்பட்டவர்கள் அல்ல. We have to realize that. நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் It's a sad இருக்கிறது. part in the body of Christ today. உண்மையாகவே மிகவும் கவலைக்குரிய காரியமா இருக்கிறது கிறிஸ்துவின் சபையை குறித்து. Even I heard about even some of our pastors from Sri Lanka. உண்மையாகவே இலங்கையில் இருக்கிற அநேக போதகர்களை குறித்து நான் கேள்விப்பட்டேன். They go to Israel. அவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு போவார்கள். Once they go to Israel and come back, அவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு போய்விட்டு வந்த பிற்பாடு then they want to follow the law. அவர்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க விரும்புகிறார்கள். I don't know why. எனக்கு உண்மையாகவே தெரியவில்லை அது ஏன் என்று. If a pastor keeps the congregation under the law, உண்மையாகவே ஒரு போதகர் சபையை நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுத்த விரும்புவாராக இருந்தார், they are taking you back again to the bondage. உண்மையாகவே அவர்கள் அடிமைத்தனத்துக்கு உங்களை மறுபடியும் திருப்புகிறார்கள். Yes, we are under the grace. ஆம், நாங்கள் உண்மையை கிருபையின் கீழ் உட்பட்டவர்களாக இருக்கிறோம். We are under the grace. நாங்கள் கிருபைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். We are under the grace. நாங்கள் கிருபைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். The reason I am saying, காரணம் என்னவென்றால் law always put you under bondage. உண்மையாகவே நியாயப்பிரமாணம் உங்களை அடிமைத்தனத்துக்கு போட்டுவிடும். Grace always put you free. உண்மையாகவே கிருபை உங்களை விடுதலை செய்யும். We are free. நாங்கள் விடுதலை பெற்றவர்கள். Jesus set us free. இயேசு கிறிஸ்து எங்களை விடுதலை When செய்தார். he died on the cross, that's the day we were free. உண்மையாகவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணத்தை ஜெயித்த பொழுதே நாங்கள் விடுதலையாக்கப்பட்டோம். See what he says. பாருங்கள், வார்த்தை சொல்கிறது, Having wiped out the handwriting of requirement that was against us, which was contrary to us, and he has taken it out of the way. Who? Jesus took the law out of the way. வேதம் சொல்லுகிறது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில்லாதபடி எடுத்து சிலுவையில் மேல் ஆணி அடித்து. He nailed it on the cross. அவர் சிலுவையிலே ஆணி அடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. You know, Jesus said one statement on the cross. இயேசு கிறிஸ்து சிலுவையில ஒரு காரியத்தை, ஒரு வார்த்தையை சொன்னார். Before he died, அவர் மரிப்பதற்கு முன்பாக he ஒரு said, காரியத்தை "It சொன்னார். is finished." அவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது என்று. What does he mean? அது அர்த்தம் என்னது? When he say it is finished, அந்த இடத்திலே எல்லாம் முடிந்தது என்று all சொல்லும் this பொழுது time we were under the law. நாங்கள் கடந்த காலத்திலே நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருந்தோம். So when he nailed it, அவர் எப்பொழுது nailed the law on the cross, that day every bondage is broken, destroyed, kept out of the way. எப்பொழுது அவர் சிலுவையிலே ஆணி அடித்தாரோ அன்றே நாங்கள் விடுதலையாக்கப்பட்டோம். And then verse 15 says, 15ஆம் வசனம் சொல்கிறது, having disarmed principalities and powers, he made a public spectacle of them, triumphing over them in it. 15ஆம் வசனம் சொல்கிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Jesus disarmed Satan. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சத்துருவை ஜெயித்தார். And principalities, powers. எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெற்றி சிறந்தார். If you go to Ephesians, he gives another account. நீங்கள் எபேசியர் புத்தகத்தை பார்த்தால் இன்னொரு விளக்கம் சொல்லப்படுகிறது. Principalities, powers, rulers of darkness, the wicked spirit in the heavenly places. எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தின் சேனைகள் என்று எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. Satan and all the fallen angels are disarmed.
எல்லா விழுந்து போன எல்லா தேவதூதர்களும் சிலுவையிலே ஜெயித்தார், தோற்கடிக்கப்பட்டார். Right? So we don't need to worry about, we don't need to have fear about death or anything whatever Satan can bring against us. ஆகவே நாங்கள் மரணத்தை குறித்தோ சத்துருவானன் கொண்டு வருகிற எந்த காரியத்தை குறித்தும் நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. One translation says like this. ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது. When Jesus defeated Satan, எப்பொழுது இயேசு சாத்தானை ஜெயித்த பொழுது Jesus paralyzed Satan on the day of crucifixion. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணத்தை ஜெயித்த பொழுது சாத்தானை அவர் தோற்கடித்தார் என்று சொல்லப்படுகிறது. Think about, when you think about, if anybody talk about Satan or any fallen angel or demon or any other spirit, always think that they are paralyzed. நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை சத்துருவானன் கொண்டு வருகிற காரியத்தையோ ஒரு அசுத்தாவியோ அல்லது பொல்லாத வான மண்டல சேனைகளை பற்றி நீங்கள் கேள்விப்படும் பொழுது நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லா அதிகாரங்களையும் தோற்கடித்து விட்டார் என்று. Jesus is the victor. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஜெயித்தார். His victory is our victory. அவருடைய வெற்றி எங்களுடைய வெற்றி. He died on the cross in order to take our place on the cross. அவர் சிலுவையிலே மரித்ததன் காரணம் எங்களுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக. Always remember, எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், Satan is defeated. சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான். Defeated by Jesus Christ. சாத்தான் இயேசு கிறிஸ்துவால் தோற்கடிக்கப்பட்டார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். There's another area we can think about. இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. When Adam sinned against God, எப்பொழுது ஆதாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது he was separated from God. அவன் தேவனோடு இருந்த ஐக்கியத்திலிருந்து விலகப்பட்டான். He became a slave under Satan. அவன் சாத்தானுக்கு அடிமையாக்கப்பட்டான். From Adam onwards, ஆதாம் தொடக்கம் every human who was born in this world, ஆதாம் தொடக்கம் இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் they were born in the slave market. அவர்கள் அடிமைத்தனத்திலே பிறக்கப்பட்டார்கள். So they can't help themselves. அவர்களுக்கு அவர்கள் உதவி செய்து கொள்ள முடியாது. Any man can't save himself. எந்த மனுஷனும் தனக்கு தானே உதவி செய்து கொள்ள முடியாது. Because he was born in the slave market. காரணம் ஏனென்றால் அவன் அடிமைத்தனத்திலே பிறக்கப்பட்டான். Jesus didn't born in the slave market. ஆனால் இயேசு கிறிஸ்து அடிமைத்தனத்தில் பிறக்கவில்லை. He was born by the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியினாலே பிறந்தார். He was born out of the slave market. அவர் அடிமைத்தனத்துக்கு உட்படாமல் அடிமைத்தனத்து இல்லாமலே அவர் பிறந்தார். That is the reason he was able to conquer everything whatever Satan had. அதனாலே அந்த ஒரு காரியமே அவர் பிசாசு கொண்டு வந்த எல்லா காரியத்திலும் அவர் ஜெயித்தார். He was not under bondage. அவர் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டிருக்கவில்லை. He was not under slavery. அவர் அடிமைத்தனத்து நுகத்துக்கு உட்பட்டிருக்கவில்லை. He was able to defeat Satan on the cross. அவரால் பிசாசை ஜெயிக்க முடிந்தது காரணம் அவர் பரிசுத்த ஆவியினால் பிறந்தார். Colossians 1:13 says, கொலோசியர் 1:13 சொல்கிறது. Colossians 1:13. கொலோசியர் 1:13 இப்படியாக சொல்கிறது. He has delivered us from the power of darkness and conveyed us into the kingdom of the Son of His love. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். Look at this, the wording. He has delivered us from the power of darkness and conveyed us into the kingdom of the Son of His love. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். He has delivered us from the power of darkness. அவர் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி விட்டார். Before we were born, we were delivered. நாங்கள் பிறப்பதற்கு முன்பாக நாங்கள் விடுதலையாக்கப்பட்டோம். 2000 years ago, Jesus delivered us from the power of darkness. 2000 வருடத்துக்கு முன்பாகவே இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலை செய்து விட்டார். And He says, and conveyed us. One translation says, we were translated us into His Son's kingdom. இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது அவருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. Verse 14 says, in whom we have redemption through His blood. 14 சொல்லுகிறது அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. The forgiveness of sin. Can you see that? So sin cannot dominate us.
பாவம் எங்களை ஆட்கொள்ள முடியாது. Satan cannot dominate us. சாத்தான் எங்களை ஆட்கொள்ள முடியாது. Even though we are in the world, we don't belong to the world. நாங்கள் உலகத்திலே இருந்தாலும் நாங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. Amen. Amen. So we are not under bondage. நாங்கள் கட்டுக்களோ அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவர்கள் We are அல்ல. not under slavery of Satan. நாங்கள் பிசாசின் அடிமைத்தனத்துக்கு When உட்பட்டவர்கள் Jesus அல்ல. died on the cross, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த பொழுது we were set free. நாங்கள் விடுதலையாக்கப்பட்டோம். So we are today, actually we can say, today we celebrate because we say Good Friday. We celebrate this day because today is a day when we came out of the prison. உண்மையாகவே இன்று பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்லும் பொழுது உண்மையாகவே நாங்கள் கொண்டாடுவதற்காரியம் நாங்கள் சிறையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். Being in the prison is another good thing. சிறையில் இருப்பது ஒரு நல்ல காரியம் அல்ல. The day when you come out of the prison, it's a rejoicing day. நாங்கள் எப்பொழுது சிறையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டோமோ அன்று எங்களுக்கு ஒரு வெற்றியின் சந்தோஷமான நாள். We celebrate Good Friday. நாங்கள் பெரிய வெள்ளிக்கிழமையை கொண்டாடுவதன் நோக்கமானது Today we are free. நாங்கள் இன்று விடுதலையாக்கப்பட்ட நாள். We are out of prison. நாங்கள் சிறையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். We are out of slavery. நாங்கள் அடிமைத்தனத்திலிருந்து We are out விடுதலையாக்கப்பட்டோம். of bondage of Satan. நாங்கள் கட்டுக்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். Let's stand up together நாங்கள் இப்பொழுது எழுந்து நிற்போம். and give praise to God நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த because He போகிறோம். delivered us from the power of darkness. காரணம் ஏனென்றால் அவர் இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி விட்டார். And He translated us அவர் எங்களை மாற்றி விட்டார் into His son's kingdom. அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு. Let's worship God for a moment and worship Him. நாங்கள் சிறிது நேரம் கர்த்தரை துதிப்போம். Hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Praise you, Father. Praise you, Father. Praise you, Father. Bless your holy name, O Lord. Bless your holy name, O Lord. Bless your holy name, O Lord. Bless your holy name, O Father. Hallelujah. Rabba Shanda Ramaka Katiti Anda Ramaka Seria. Oh Ribaka Katiti Anda Ramaka Sere. Libara Baradika to the Anda Ramaka Shege. Begi Parabaga Shege Rimaka Katara the Anda Rama. Lebe Gitaraba Shavurika Katara the Anda Ramaseya. Hallelujah. 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 Oh, praise you, Father. Praise you, Father. We praise you, Father. We praise you, Father. We praise you, Master. Hallelujah. 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 Oh, we worship you, Lord. We worship you, Lord. Oh, we worship you, Lord. We thank you, Father, that everything, whatever you have done for us, Lord. We thank you, Lord, for the cross. We thank you, Lord, for your blood. We thank you. We thank you. We thank you for sacrifice. Oh, Yaba Gatara Diandarama Gaseria. Oh, we praise you, Father. We praise you, Father. We praise you, Father. We praise you, Father. Oh, we praise you. Praise you. Praise you, Jesus. Hallelujah. Heavenly Father, we once again come to you, Lord, in Jesus' name. பரலோக தகப்பனே இயேசுவின் நாமத்தினால் மறுபடியும் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். Once again we thank you, Lord, for your blood. மறுபடியும் நீர் எங்களுக்காக சிந்திய இரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you, Lord, for your broken body. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்காக உடைக்கப்பட்ட உம்முடைய சரீரத்துக்காக. We thank you, Lord, everything what you went through on the cross on behalf of us, Lord. நீர் எங்களுக்காக சிலுவை மரணத்தில் முகம் கொடுத்த எல்லா காரியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you that you took our place on the cross. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சிலுவையிலே நீர் எங்களுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டதற்காக. The punishment whatever we are supposed to take, that you took it upon yourself, O Lord. எங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். Again we thank you, Father, that we thank you because you set us free from the slavery of Satan, O Lord. மறுபடியும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பிசாசின் சிறையிருப்பிலிருந்து எங்களை விடுதலை செய்ததற்காக. We thank you that you have delivered us from the power of darkness. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுவித்தமைக்காக. We thank you, Lord, that you translated us into your son's kingdom of Father. நாங்கள் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு எங்களை உட்படுத்தினபடியினால். Through that, Father, we thank you for every blessing whatever you have given us, O Lord, all this time. நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்துக்காகவும் நாங்கள் முழு இதயத்தோடு நன்றி செலுத்துகிறோம். We thank you for the forgiveness of sins. எங்கள் பாவங்களை மன்னித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you, Lord, that you took all our curses upon yourself. எல்லா சாபத்தையும் மேல் ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். That you have given us
Abraham's blessing upon our lives, O Lord. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்தபடினால் நன்றி Even செலுத்துகிறோம். this evening, Father, இந்த மாலை பொழுதிலும் as we இயேசுவே are celebrating this Good Friday, இந்த பெரிய வெள்ளிக்கிழமையை கொண்டாடுகிற இந்த வேளையிலே the plan and the purposes, whatever you went to the cross, நீர் எதற்காக சிலுவையிலே மரித்தீர் அந்த நோக்கத்துக்காக திட்டத்துக்காக let every individual, those who are gathered here, experience the reality of the cross of Father. இந்த இடத்திலே கூடியிருக்கிற ஒவ்வொருவரும் நீர் எதற்காக சிலுவையிலே சென்றீர் என்ற நோக்கத்தை புரிந்து கொள்ள Let your presence will go with them. உம்முடைய சமூகம் உம்முடைய பிரசன்னம் அவர்களோடு கடந்து செல்வதாக Let them enjoy your presence continually. அவர்கள் உம்முடைய பிரசன்னத்தை தொடர்ந்து உணர்ந்து கொள்வார்களாக. Let them enjoy your blessing continually. உம்முடைய பிரசன்னத்தை அவர்கள் தொடர்ந்து உணர்ந்து சந்தோஷப்படுவார்களாக. In Jesus name I pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். ஆமென். Thank you Lord. Thank you Jesus. Thank you Father. Thank you. May God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.